இன்னைக்கு நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணி டே 2. ஸோ வெல்கம் டு முகாம்பியா vlogs. ஸோ ஹாய் ஆல். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னங்கிறது உங்களுக்கு தம்ப்நெயில் பார்த்தப்பமே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம எப்படி நம்ம டே வந்து 1 டே ஃபுல்லாக நம்ம வந்து முகாம்பியாவில் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தான். ஸோ மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், நைட் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து முகாம்பியாவில் வந்து சூப்பராக வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட்னே சொல்லலாம். ஸோ என்னடா ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட்ஸ்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அது என்னங்கிறது நீங்கள் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த கோவிலை பற்றி வந்து சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வந்து அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நம்ம உள்ளே போகும்போதே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. அண்ட் நாங்கள் வந்து ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து ஒரு போர்டு காணிச்சிருந்தேன், இல்லை வே டு தர்ஷன். ஸோ அந்த போர்டுக்கு அங்கேயே வந்து நாங்கள் வந்து ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே வந்து கழட்டி வச்சிட்டோம். அண்டு அங்கே ஒரு கேட்டு தெரியும். அந்த கேட்டுக்கு அங்கிட்டிருந்து நம்ம வந்து ஸ்லிப்பர்ஸ் எதுவுமே வந்து அந்த பக்கம் நம்ம வந்து போடவே கூடாது. இந்த கேட்டுக்கு இங்கே வரைக்கும் நம்ம இப்போ நிறைய பேர் போட்டிருக்காங்களே, இந்த கேட்டு வரைக்கும் நம்ம வந்து போட்டலாம். பட் இந்த டேர்னிங் அங்கிட்டிருந்து நம்ம வந்து ஸ்லிப்பர்ஸ் எதுவுமே போடக்கூடாது. அங்கேயே வந்து அவங்க போர்டும் வச்சுருக்காங்க, டோன்ட் லீவ் யுவர் ஃபுட்வியர்ஸ் ஹியர்னு சொல்லி. அண்ட் செக்கிங் எல்லாமே இருந்துச்சு. ஸோ செக்கிங் எல்லாமே முடிஞ்சிட்டு ஒரு ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து முகாம்பியா கோயிலுக்கு போகிறோம். ஆஃப்டர் ஒரு ரொம்ப நாள் பிளான் பண்ணி இப்போ தான் நாங்கள் வந்து அந்த கோயிலுக்குள்ளே போகிறோம். ஸோ கோயிலுக்குள்ளே போனப்போவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ நாங்கள் போன நேரமாக என்னன்னு தெரியாது, நல்ல சரியான மழையாக இருந்துச்சு. அண்ட் வந்து க்யூ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2-3 சுற்று போயிட்டே இருக்குது. அவ்வளோ க்யூ இருக்குது. அண்ட் வந்து இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது 60 எபோவ் இருக்கவங்களுக்கு வந்து க்யூவில் நிற்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து அவங்க க்யூவில் நின்று நடந்து வரும்போதைக்குமே வந்து தே வில் பி டயர்ட். அதனால் வந்து நம்ம வந்து ஒரு ப்ரூஃப் வந்து நம்ம காட்டினாலே போதும். அவங்க 60 ஏஜ் எபோவ் சீனியர் சிட்டிசன் தான் சொல்லி ஆதார் ப்ரூஃப் காணிட்டோன்னா அவங்க ஒரு லெட்டர் தருவாங்க. நம்ம வந்து அந்த கொடி மரத்துக்கு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து சாமியை போய் கும்பிட்டுக்கலாம். அண்ட் வந்து அவங்க கூட ஒருத்தவங்க கூட நம்ம வந்து போகலாம். ஸோ நானும் அக்காவும் வந்து பெரியமாவும் ஆச்சி இருந்தனால நானும் அக்காவும் ஒருத்தவங்க கையை பிடிச்சி நாங்கள் உள்ளே போயிட்டோம். அண்ட் பாக்கி எல்லாமே க்யூவில் இருந்தாங்க. க்யூ பார்த்தீங்களா எவ்வளோ க்யூ இருக்குன்னு. இது கும்பிட்டுட்டு வர்றதுக்கே வந்து டைம் வந்து எடுக்கும். நாங்கள் வந்து சீக்கிரமே கும்பிட்டுட்டு வந்துட்டோம். அண்ட் ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட்ஸ் என்னான்னு தானே கேட்டீங்க. ஸோ இந்த முகாம்பியா கோவிலில் வந்து ஃபஸ்ட்டு சின்ன குழந்தைக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட்டு வித்யாரம்பம் பண்ணுறது இங்கே தான். ஸோ எங்களுக்கு வந்து இங்கே வந்து வித்யாரம்பம் பண்ணணுங்கிறது ரொம்ப நாள் கனவு. ஸோ அது வந்து ஃபைனலாக வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. ஸோ ஒரு பக்கெட் லிஸ்ட்டில் ஒரு லிஸ்ட்டு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. गुरु ब्रह्मा गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा अविद्या मूलनाशिन्यै विद्या अवयव मुक्तये सर्वविद्या प्रदायिन्यै मुक्ताम्बायै नमो नमः। ओम हरि श्री गणपतये नमः। ओम हरि श्री
गणपतये नमः। श्रीगुरुभ्यो नमः। श्रीगुरुभ्यो नमः। അവിടെ ഇരുന്നോ എനിക്ക് വേറെ വേറെന്താ ഈ നടക്കണ്ട അത് അങ്ങനെ പെണ്ണിനെ ഇഷ്ടം മനസ്സിലായില്ലേ മുന്നേ ഇരുന്നോ सरस्वत्यै नमः। ஆதி உட்காந்துருக்கானே ஆதி மல்லேஷ் ஸ்னேகம் நீ அப்போ சேர்ந்து உட்காந்துருக்கப்போ கரெக்டாக நாங்கள் பார்க்கணும் ஸோ சின்ன பிள்ளைங்க அதாவது ஃபஸ்ட்டு அவங்க வந்து வித்தியாரம்பம் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து என்ன எழுதணும்னா இ 1 2 3 அதெல்லாம் தான் எழுதணும். ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ நம்மள மாதிரி இருக்க பெரிய பிள்ளைங்க யாராச்சும் வந்து போய் எழுதுனீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி என்னெல்லாம் சப்ஜெக்ட் இருக்கோ அந்த சப்ஜெக்ட் பேரெல்லாம் நம்ம அரிசியில் எழுதினா போதும். ஸோ எழுதி முடித்து லாஸ்ட்டு அவங்க ஒரு மந்திரம் சொல்லுவாங்க. அதையும் நம்ம எழுதி முடிச்சிட்டோன்னா அவங்க நம்மக்கிட்ட வந்து அந்த அரிசி வச்சுருக்க அந்த பிளேட் வந்து அவங்க வந்து வாங்கிடுவாங்க. வாங்கி முடித்ததுக்கப்புறமா வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு கோல்டன் ரிங் அவங்க கேட்பாங்க. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த ரிங் வச்சு தான் நம்ம நாக்கில் வந்து அவங்க வந்து ஒரு மந்திரம் வந்து சாமி நல்லா கும்பிட்டு அந்த மந்திரத்தை வந்து எழுதுவாங்க. எதுக்காகனா நம்ம நல்லா படிக்கணும், நம்ம வேணெல்லாம் நடக்கும், அதுக்காக வந்து ஒரு மந்திரத்தை வந்து அவங்க வந்து நம்ம நாக்கில் எழுதுவாங்க. ஸோ நாக்கில் எழுதி முடித்தோடனே வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ நம்ம வந்து சரஸ்வதி தேவிக்கு முன்னாடி இருந்து நம்ம எழுதியும் முடிச்சாச்சு, மூகாம்பி அம்மாவும் பார்த்தாச்சுன்னு சொல்லி நம்ம உடனே வந்து வெளியில் போகக்கூடாது. நம்ம இங்கே வந்து எழுதி முடித்தோடனே வந்து சரஸ்வதி தேவிக்கு நேராக வந்து ஃபஸ்ட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் கொடி மரத்தில் போய் நம்ம வந்து போய் நமஸ்காரம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வெளியில் இறங்கணும். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து அக்காவுக்கு வந்து சின்ன பிள்ளையிலே வந்து இங்கேருந்து தான் வித்யாரம்பம் பண்ணணும்னு மாமா ஆசைப்பட்டாங்க. பட் வந்து வரவே முடியல. அதனால் வந்து லாஸ்ட்டாக வந்து ஆச்சி தான் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து கொடிமரத்துலலாம் போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து நேராக வந்து லஞ்ச் டைம்னால் வந்து அங்கேயே வந்து அன்னதானம் கொடுத்தாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து அன்னதானம் சாப்பிட போனோம். ஏன்னா கோவிலில் சாப்பிட்றது வந்து அவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து புண்ணியம். அதனால் நாங்களும் வந்து போய் சாப்பிட போனோம். இங்கே வந்து மார்னிங் லஞ்ச் அண்ட் நைட் எல்லா டைமுமே வந்து இங்கே வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் வந்து க்யூவும் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இப்படி சுற்றி தான் விட்டாங்க. ஸோ இப்போ தெரியலையா அந்த டோரில் தான் நம்ம போகணும். ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி சுற்றி தான் போகணும். ஏன்னா ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வந்து அதுக்கு யூஸ் பண்ணதுக்கு வேண்டி தான் இந்த ஒரு லைனை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. பட் வந்து இப்போவும் அதே மாதிரி தான் வச்சுருக்காங்க. அண்ட் ஸ்டெப் ஏறி மேலே போய் தான் நம்மளுக்கு வந்து சாப்பிட்ணும். எவ்வளோ க்யூ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நிறைய பக்த ஜனங்கள் எல்லாருமே வந்து சாப்பிட்றதுக்கு வந்து வந்திருக்காங்க. ஏன்னா அவ்வளோ புண்ணியம். அண்ட் கீழே உட்காந்து அண்ட் அங்கே வந்து வயசானவங்க யாராச்சும் இருந்தால் அவங்களுக்கு வந்து பெஞ்சுமே போட்டிருக்காங்க. அண்ட் கீழே நம்ம எங்கே வேணாலும் உட்காந்துக்கலாம். அண்ட் சீட் எங்கே கிடைக்குதோ அதை பார்த்து நம்ம போய் உட்காந்துக்கலாம். சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சோறும் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து காய் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. அவங்க வந்து ஒரு குழம்பும் வேற ஒரு குழம்பும் கூட ஊற்றி அதை வச்சு தான் நம்ம சாப்பிட்ணும். அண்ட் மோர் இருக்குது, பாயசம் இருக்குது, தண்ணி எல்லாமே இருக்குது. அண்ட் நாங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு எல்லாருமே ரிட்டன் ரூமுக்கு போகிறோம். அண்ட் சாப்பிட போகும்போது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைடாக போயிட்டோம். அண்ட் லாஸ்ட்டு சாப்பிட்டு எல்லாம் முடித்ததுக்கப்புறம் வந்து நாங்கள் எல்லாருமே திருப்பி ரீயூனிட் பண்ணி நாங்கள் ஒன்றா ரூமுக்கு போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த கோவிலுக்கு ஆப்போசிட் வந்து ஒரு ஆறு இருக்குது. நாங்கள் வந்து இந்த மாதிரி கோவில் பிளான் போட்டப்போமே வந்து ஒவ்வொரு கோவில்லையும் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து
ஆல்ரெடி நாங்கள் வந்து கேட்டு வச்சுருந்தோம். ஏன்னா வந்து மிந்தி ஆச்சி, அம்மா எல்லாமே வந்து மிந்தி போயிருக்காங்க. நாங்கள் இது ஃபஸ்ட் டைம்னால நாங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து கேட்டு வச்சுருந்தோம். ஏன்னா நம்ம போகும்போது நம்ம வந்து அதை நோட்டிஃபை பண்ணலாம்ல, அதனால நாங்கள் கேட்டு வச்சுருந்தோம். அண்ட் அப்போ தான் சொன்னாங்க வந்து மூகாம்பிகா கோயில் பக்கத்தில் வந்து ஒரு ஆறு இருக்குதுன்னு. ஆனால் நாங்கள் போன டைமில் வந்து அங்கே வந்து ஆற்றுல வந்து தண்ணியே இல்லை. அந்த தண்ணி அந்த ஸ்டெப்பு சைட்லலாம் வந்து வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, செருப்பு எங்கேயும் கழட்டி போடக்கூடாதுன்னு சொல்லி போர்டெல்லாம் வச்சுருக்காங்கன்னு. ஸோ அங்கே செருப்பு கழட்டி போட்டிருந்த எல்லா செருப்பே வந்து அவங்க வந்து அந்த ஆற்றுக்கு ஸ்டெப்பில் தான் தூக்கி போட்டு விட்ருவாங்க. நம்ம வெளியில் வரும்போது வந்து செருப்பு இருக்காது. அண்ட் நாங்கள் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு 6:30 7 o'clockலாம் திருப்பி நாங்கள் கோயிலுக்கு வந்துவிட்டோம். ஸோ கோயிலுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து உள்ளே ஃபஸ்ட்டு போய் சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் இறங்கணும். ஏன்னா வந்து நம்ம மூகாம்பிகா போனோன்னா அங்கே 1 day ஃபுல் நம்ம ஸ்டே பண்ணி நைட் பூஜையெல்லாம் பார்க்கணும். அண்ட் அதனால நாங்களும் நைட் பூஜையெல்லாம் பார்க்கறதுக்கு வேண்டி இருந்தோம். அப்போதைக்கு வந்து ஒரு 8 மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு சாமியை வந்து ஸ்ரீவேலிக்கு வேண்டி வெளியில் கொண்டு வந்தாங்க. ஸோ ஸ்ரீவேலினா வந்து சாமி இருக்கிறங்கிறது வெளியில் வந்து பிரகாரத்தை வந்து வலம் வரும் சாமி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தலையில் வச்சு தான் சாமியை கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பல்லக்கு, நார்மல் பல்லக்கில் வந்து சாமி வந்து வருவாங்க. நார்மல் பல்லக்கில் செண்டை மேலே கொட்டு எல்லாம் வச்சு வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து 2வது வாட்டி வந்து வலம் வருவாங்க அந்த பல்லக்கில். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்மல் பல்லக்கிலேருந்து அடுத்து வந்து வெள்ளி பல்லக்கில் வந்து சாமி வந்து போவாங்க. நம்மளும் வந்து அவங்க கூட வந்து நம்மளும் வந்து சாமி பின்னாடி இருந்து நம்மளும் வந்து கோயிலை சுற்றி நம்ம வரலாம், பிரகாரத்தை சுற்றி வரலாம். அப்படி வந்து நாங்கள் வந்து வெள்ளி பல்லக்குக்கு பின்னாடி எல்லா இது கூடயும் போனோம். பட் வந்து வீடியோ எடுக்கலை. பட் இப்போ வெள்ளி பல்லக்கில் போனோடனே வந்துட்டு நாங்கள் வந்து வீடியோ எடுத்தோம். ஸோ வெள்ளி பல்லக்கில் முடித்தோடனே பார்த்திங்கன்னா வந்துட்டு கோல்டன் தேர் இருக்காங்க. ஸோ அந்த கோல்டன் தேரில் வந்து சாமி போகும். கோல்டன் தேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கோயிலில் டெய்லி வந்து யாராச்சும் வந்து நேர்ந்திருப்பாங்க. இதே மாதிரி சாமி வந்து நாங்கள் வந்து தங்க தேரில் வந்து இழுக்கிறோன்னு சொல்லி நேர்ந்திருப்பாங்க. ஸோ அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க மட்டும்தான் வந்து அந்த நேர்ந்தவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க மட்டும்தான் வந்து அந்த தேரை இழுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. வேறு யாரும் போய் இழுக்கக்கூடாது. ஏன்னா வந்து அவங்க என்ன நினச்சி வந்து தேரை இழுக்கிறாங்க நம்மளுக்கு தெரியாது. அதனால் வந்து அவங்க தான் வந்து அந்த தேரை இழுப்பாங்க. அண்ட் வெள்ளி பல்லக்கிலேருந்து பார்த்திங்கன்னா சாமியை கொண்டு வந்து இந்த தங்க தேரில் வந்து அழகாக கொண்டு வந்து வச்சுருவாங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பூஜை எல்லாமே பண்ணுவாங்க. அதாவது யார் இந்த தங்க தேரை வந்து இழுக்கிறோன்னு சொல்லி வேண்டியிருந்தாங்களோ அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு பூஜை பண்ணதுக்கப்புறம் தேங்காய் உடைச்சி தான் இந்த தேர் இழுக்கிறதுக்கு வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ தேங்காய் உடைக்கிற டைமில் வந்து எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து நீங்கி நிற்க சொல்லிடுவாங்க. ஏன்னா தேங்காய் உடைக்கிற ஃபோர்ஸுக்கு வந்து எங்கே போகுதுன்னு தெரியாது. அதனால் வந்து அவங்க எல்லாருமே நீங்கி நிற்க சொல்லிடுவாங்க. அந்த தேர் இழுக்கிற அந்த கேப்பு விட்டதுக்கப்புறம் தான் அவங்க வந்து தேங்காய் உடைக்கிறதுக்கே ஸ்டார்ட் தேங்காய் உடைச்சோடனே அவங்க வந்து இழுக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க.
அவசர அவசர இந்த தேர் இழுத்து முடித்தோன்னே பார்த்திங்கன்னா சாமியை வந்து தூங்க வைக்கிறதுக்கு வந்து கொண்டு போயிடுவாங்க. அதாவது எங்கன்னா பார்த்திங்கன்னா நம்ம காலையில் வந்து வித்யாரம்பம் பண்ணதுக்கு ஒரு மண்டபத்தில் உட்காந்துருந்தோம்ல, அந்த மண்டபத்துக்குள்ளே தான் வந்து சாமியை வந்து கொண்டு போய் வச்சுருவாங்க. ஸோ வச்சு சாமியை வந்து தூங்க வைப்பாங்க. முடிச்சோடனே பார்த்திங்கன்னா கோவிலில் வந்து கஷாயம் தருவாங்க. அந்த கஷாயத்தை வாங்கிறதுக்கு வேண்டிய ஒரு 3 நாள் லைன் வந்து போயிட்டே இருக்கும். அண்ட் வந்து அந்த கஷாயம் வாங்கிறதுக்கு நம்ம கையில் ஒரு பாட்டில் இல்லைன்னா வந்து பாத்திரம் ஏதாச்சும் நம்ம வந்து வச்சுருக்கணும். ஸோ ஃபஸ்ட் டைம் நாங்கள் போனதுனால வந்து எங்களுக்கு தெரியாது எப்படி கஷாயம் தருவாங்க அப்படின்னு. அப்புறம் பக்கத்தில் இருக்கவங்க தான் சொன்னாங்க பாட்டில் ஏதாச்சும் இருந்தால் அதில் தருவாங்கன்னு. அப்புறம் நாங்கள் பக்கத்தில் போய் கடையில் போய் பாட்டில் வாங்கிட்டு வந்தது அந்த கஷாயத்தை வாங்கினோம். இந்த கஷாயம் எதுக்காக கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சங்கராச்சாரியருக்கு உடம்பு சரியில்லாதப்போ வந்து மூகாம்பிகை தேவியே வந்து கஷாயம் கலக்கி கொடுத்தோன்னே வந்து அவருக்கு வந்து உடம்பு எல்லாமே சீக்கிரம் சரியாயிருச்சு. அதனால அன்னையிலேருந்து இந்த கோயிலில் வந்து கஷாயம் வந்து கொடுக்குறாங்க. The next day. ஸோ இன்றைக்கி வந்து டே 3. காலையில் வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு 5-7. ஸோ அந்த டைமில் தான் நாங்கள் வந்து கோயிலுக்கு போகிறோம், மூகாம்பிகை கோயிலுக்கு. ஸோ மார்னிங் தரிசனத்துக்கு வேண்டி ஏர்லி மார்னிங் ஒரு 3:30-4 o'clock எழுந்திரிச்சிட்டோம். இப்போ வந்துட்டு கோயிலில் போய் சாமி கும்பிடுறதுக்கு வேண்டி போகிறோம். அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து வெக்கேட் ஆயிடுவோம். ஒரு 8 மணிக்கெலாம் நாங்கள் வந்து வெக்கேட் ஆகி அடுத்த கோயிலுக்கு மார்னிங் 5:30க்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்குது. எல்லாருமே வந்து ஏர்லி மார்னிங்கே வந்து சாமி கும்பிட வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் கூட்டம் இருந்தாலுமே வந்து லைன் எங்கேயுமே ஸ்ட்ரக் ஆகலை. லைன் பாட்டுக்கு போயிட்டே இருந்துச்சு. எல்லாருமே வந்து நல்லா அழகாக வந்து சாமியை கும்பிட்டோம். அண்ட் மார்னிங்னால வந்து கோமாதா வச்சு பூஜையெல்லாம் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஒரு 6:30-7 o'clockலாம் நாங்கள் சாமி கும்பிட்டு வெளியில் இறங்கி எல்லாம் பேக் பண்ணி வண்டியில் ஏற்றி நாங்கள் வந்து போயிட்டோம். அண்ட் வந்து இந்த வீடியோ வந்து கண்டினியூ ஆகும். ஸோ நாங்கள் அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வந்து சௌமர்ணிகா ஆற்றுக்கு போனது, அப்புறம் வந்து வனதேவதைகளை பார்த்தது, முருதேஸ்வர் போனது, இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவாக வரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.